தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக வியாழக்கிழமை நாளைய தினம் பிறந்தநாள் கொண்டாட இருக்கும் அண்ணாமலை தன்னுடைய பிறந்தநாள் பரிசாக தன்னுடைய ஆதரவாளருக்கு தரப்போவது என்ன என்பதுதான் தற்போது மிக முக்கியமான கேள்வியாக பாஜக வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. என்றால் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கப் போகிறேன் என கூறிவிட்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்துடன் டெல்லி சென்று 5 பக்க கடிதங்களில் ராஜினாமா கடிதத்தை 5 பக்கங்களில் தன் மீது தான் எப்படியெல்லாம் கட்சியிலே சைட்லைன் செய்யப்பட்டேன், தன்னை ஒதுக்கி வைத்தார்கள், தன்னை புறக்கணித்தார்கள், தன்னை செல்வாக்கில்லாமல் செய்வதற்காக பாஜகவின் சில மூத்த தலைவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பது குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய மிகப்பெரிய கடிதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை பாஜக மேலிடம் ஏற்கவில்லை, நிதின் நவீன் ஏற்கவில்லை. அதே போன்று அமித்ஷாவும் அண்ணாமலையை நீங்கள் கட்சியில் தொடர்ந்து பணியாற்றுங்கள், உங்களுடைய சேவை கட்சிக்கு தேவை என்ற வகையிலே அறிவுறுத்தியிருக்கிறார். ஆனால் அது மட்டுமில்லாமல் அவருக்கு மாநில தலைவர் பதவியை மீண்டும் வழங்குகிறோம், மாநில தலைவர் பதவி வேண்டுமெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் மாநில கட்சி தலைமை, அதாவது தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக மீண்டும் உங்களை நாங்கள் நியமிக்க தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு எது வேண்டுமோ அதை தேர்வு செய்யுங்கள், மத்திய அமைச்சர் என்றால் உடனடியாக ராஜ்யசபா உறுப்பினராக ஏதாவது ஒரு மாநிலத்திலிருந்து உங்களை தேர்வு செய்ய உத்தரவிடுகிறோம் என்ற வகையிலே ஒரு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள், உங்களுக்கு எது வேணுமோ அதை தேர்ந்தெடுங்கள் என்று. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த மட்டிலே தனக்கு மத்திய அமைச்சர் பதவி என்றால் வலுவான பதவி கிடைக்க வேண்டும், வலுவான அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாநில தலைவராக தான் நியமிக்கப்பட்டால் தன்னுடைய ஆதரவாளர்கள் தான் முக்கிய பதவிகளில் முக்கிய நிர்வாகிகளாக இருக்க வேண்டும், அதற்கும் தனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அப்போதுதான் தன்னுடைய அலைவரிசையிலே தன்னுடைய கட்சி பாஜக செயல்படும், எனவே அந்த வகையில் எனக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் இதிலே சில நெருக்கடிகள் இருப்பதாக, என்றால் அண்ணாமலை வரும்போது பல மூத்த தலைவர்கள், தமிழகத்தில் உள்ள பல மூத்த தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம். என்றால் அவர்கள் அண்ணாமலையினுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவருடைய செயல்முறை பிடிக்கவில்லை என பலரும் வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்திருந்தார்கள். எனவே இது போன்ற பல குழப்பங்கள் நீடிப்பதால் அண்ணாமலை நீங்கள் முதலில் பதவி ஏற்குங்கள், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என கூறினார்கள். ஆனால் அண்ணாமலை அடம்பிடிக்க ஆரம்பித்து விட்டார். தற்போது தனி கட்சி தொடங்கப் போகிறேன், என்னை விட்டு விடுங்கள், நான் தனி கட்சி தொடங்கினேன் என அடம்பிடிக்கும் வகையிலே அண்ணாமலை இருக்கிறார். ஆனால் பாஜக மேலிட தலைமையோ நிச்சயமாக இதில் அண்ணாமலை விட்டுக் கொடுக்க கூடாது, அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகுவது கட்சிக்கு பெரிய இழப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய இளைய தலைமுறையை தன் பக்கம் இழுத்தது அண்ணாமலைக்கு தான் மிகப்பெரிய பங்கு. ஆனால் தற்போது அவர் திடீரென கட்சியிலிருந்து விலகினால் இந்த இளம் தலைமுறையினுடைய ஆதரவு குறையும், அது மட்டும் இல்லாமல் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும் என்ற வகையிலே பாஜக டெல்லி மேலிடம் அச்சப்படுகிறது. எனவே அந்த வகையில் அண்ணாமலை இழக்கக்கூடாது, எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் நயினா நாகேந்திரன் அழைத்து அண்ணாமலைக்கு நாங்கள் சொல்வதை கேட்டுவிட்டு பிறகு என்ன பதவி இருக்கிறோம் அந்த பதவி உங்களுக்கு தருகிறோம் என்ற வகையில் அவரையும் சமாதானம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த மட்டுமே தொடர்ந்து பிடிவாதமாக தனி கட்சி இல்லை என்றால் மிகவும் வெயிட்டான ஒரு பதவி, அதாவது மத்திய அமைச்சராக இருந்தால் மிக முக்கியமான இலக்கா ஒதுக்க வேண்டும் என்ற வகையில், இல்லை என்றால் மாநில தலைவராக இருந்தால் தன்னுடைய இஷ்டம்படி கட்சி நடக்க வேண்டும் என்ற வகையில், அந்த வகையில் தனக்கு எல்லா ஆதரவையும் சக்தியையும் கொடுக்க வேண்டும், அது அதற்கேற்ப தன்னுடைய ஸ்டைலிலே நான் கட்சியை நடத்துவேன் என்ற வகையிலே ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். எனவே தொடர்ந்து இந்த இழுபறி நீடிக்கிறது. அண்ணாமலையின் கோரிக்கை ஏற்பதா இல்லையா என்பதில் பாஜக மேலிடம் சற்று தயக்கம் காட்டுகிறது. என்றால் அண்ணாமலைக்காக மற்றவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு கோணம், மற்றொரு கோணத்திலே கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் அண்ணாமலை போன்ற ஒரு பவர்ஃபுல் தலைவர் நிச்சயம் தேவை, ஒரு ஊக்க சக்தியை கொடுக்கக்கூடிய தலைவர், இளைஞர்களை இழுக்கக்கூடிய தலைவர் நிச்சயமாக தேவை. எதிர்கால பாஜகவின் வளர்ச்சிக்கு அண்ணாமலையின் சேவை தேவை என கட்சி கருதுகிறது. எனவே அவர்கள் ஒரு குழப்பத்தில் இருப்பதால் இழுபறி தொடர்ந்து நீடிக்கிறது. ஆனால் நாளைய பிறந்த நாளுக்குள்ளாக அவர் சென்னை வந்து அல்லது கோயம்புத்தூருக்கு செல்வதற்கு அண்ணாமலை திட்டமிட்டிருக்கிறார். நாளை இரவு 7 மணி அளவிலே, அதாவது இன்னும் 24 மணி நேரத்திலே அண்ணாமலை தனது உறுதியான முடிவினை அறிவிக்க இருக்கிறார். அது கோவையிலே செய்தியாளரை சந்திக்கும் போது அறிவிக்கலாம், அல்லது சென்னையிலோ டெல்லியில் ஒருவேளை நாளை காலை புறப்பட்டு கோயம்புத்தூர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எப்படி வருவார் என தெரியவில்லை. ஆனால் நாளை அண்ணாமலை அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அது தனி கட்சியா, மத்திய அமைச்சர் பதவியா, அல்லது மாநில கட்சி தலைவர் பதவியா, எது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. தற்போது இழுபறி நீடிப்பதால் ஒரு பக்கம் இழுபறி நீடிக்கிறது, சமரசம் இன்னும் முழுமையாக ஏற்படவில்லை. ஆனால் அண்ணாமலை நான் சொல்கின்ற கோரிக்கையை ஏற்காவிட்டால் தனி கட்சி தொடங்கியது தான் உறுதியாக இருக்கிறேன் என்ற வகையிலே மிக அழுத்தம் திருத்தமாக தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார். எனவே பாஜகவிடம் தொடர்ந்து ஆலோசித்து வருகிறது. விரைவில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் என்ன முடிவு என்பது நமக்கு முழுமையாக தெரிய வரும். ஆனந்தி.